இது இன்னைக்கு இதை ஆமாவோட பண்ணலாம் என்ன அதுக்காக இப்போ இந்த மெஷரிங் கப்பில் வந்து 1 கப் கடலைப்பருப்பு, அதில் 1/2 கப்பு வந்து துவரம்பருப்பு, இல்லை 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு, இதுதான் ஆமா வடைக்கான மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து இந்த ஜலத்துலேயே இந்த பட்டை மிளகா, காய்ந்த மிளகா, சிவப்பு மிளகா இதுதான் இந்த மிளகாவை வந்து இதுலேயே போட்டுடலாம். அப்புறம் ஒரே ஒரு வாசனைக்காக பச்சை மிளகா போட்டால் நல்லா இருக்கும், அது ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி கொஞ்சம், இதை வந்து நம்ம தோல் சீச்சிட்டு அலம்பிட்டு அரைக்கும் போது இதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை, நான் கொஞ்சோண்டு தேங்காய் போடுவோம், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த தேங்காய் போட்டாக்க ஒரு மாதிரி பரபரன்னு வரும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சப்பொடி, அவ்வளோதான் இதுக்கு தேவையான சாமான்கள்லாம். இதை ஃபஸ்ட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு இந்த பருப்பெல்லாம் எல்லாமே நான் வாஷ் பண்ணிவிடுவேன். ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜலத்தை விட்டு ஊற வச்சிட வேண்டியது தான். இப்போ இதை நான் வாஷ் பண்ணிட்டேன். இது நல்லா ஜலத்தை விட்டு 1 மணி நேரம் வச்சுடலாம். அது பாட்டுக்கு ஒன்றும் ஆகாது, இது பாட்டுக்கு ஊறட்டும். மற்றபடி நம்ம ரசம், குழம்பு, கறி கூட்டெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 2 பண்ணுறதுக்கு வந்தோம்னா அதுக்குள்ளே இது ஊறி சரியாக இருக்கும். இப்போ பார்த்து இந்த மிக்சியில் வந்து நான் சிவப்பு மிளகா, பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, 1 ஸ்பூன் உப்பை போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கணும், ஏன்னா அப்போ தான் அது மசியணுமோ இல்லையா. அரைச்சிருக்குது இப்போ அரைச்சோம் இல்லையா, இது பாரு நல்லா க்ரஷ் பண்ணிட்டாச்சு. இதுலேயே இந்த கடலைப்பருப்பை போட்டு ஒன்றும் பாதியமாக ஜலம் விடாமல் வடை தட்டுற பக்குவத்தில் அரைச்சிக்கணும். இது பாரு குறப்பா நான் வந்து இந்த பருப்பெல்லாம் அரைச்சின்னு வந்துட்டேன். இந்த சொட்டு மஞ்சப்பொடி போட்டால் கலர் கிடைக்கும், அதுக்காக மஞ்சப்பொடி, அப்புறம் பெருங்காயப்பொடி, இதெல்லாம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். இந்த பெருங்காயப்பொடிலாம் வாசனையாக இருக்கும், ஏன்னா நம்ம தேங்காய் போடல, இது போடல, வெங்காயம் போடல, அதனால் பெருங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் இதை பாருங்க, இந்த இது தேங்காய் துருவல், அப்புறம் வெங்காயத்துக்கு பற்றி தான் இன்றைக்கி வந்து கோஸ் போடுறோம், அதனால் அந்த கோஸு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ஒன்றா சேர்ந்தா மாதிரி பிசையணும். பிசைஞ்சுட்டு வடையை தட்ட வேண்டியது தான். இனிமேல் இப்போது எண்ணெய் காஞ்சுட்டா சின்னதாக வச்சிடணும், அடுப்பை வச்சுட்டு இப்போ ஏற்கனவே ஆல்ரெடி இப்படி உருட்டி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும், டக்கு டக்குன்னு போடலாம். தட்டினது காமிச்சல, இது வேறு இதில் 4 வடை போட்டிருக்கேன். இந்த எண்ணெய் போடுற அளவுக்கு தாராளமாக நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இதை திருப்பி விடலாம் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு. ஏன் இது வேறு இதுவே திறந்துருக்கு. இப்போ திருப்பிடணும், அதை இந்த வடையை திருப்பிட்டு இது கொஞ்சம் ஒரு 3/4 வேக்காடு ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சிடணும். ஃபுல்லாக வேக விட வேண்டாம். அடுத்த ஈடு தட்டிட்டு இதை அதோட போட்டோம்னா ஈவனாக வெந்துடும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நமக்கு அதாவது வெந்திருக்கு ஓரளவு, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். ஆனால் இதை நான் எடுத்துட்டேன், ஏன்னா அடுத்த ஈடு போட்டுட்டு அதை போடலாமே தான். இதே மாதிரியே கலருக்கு இந்த வடை வந்த உடனே என்ன பண்ணணும், இந்த வடையை இப்போ மறுபடியும் அதில் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸு அது
அப்படியே சேர்ந்த மாதிரி வெந்ததுன்னா எல்லா வடையும் ஒரே மாதிரி கிறிஸ்பியாக வரும். இப்போ இந்த மாதிரி கலர் வந்தோடனே எடுத்துடணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் அது செவந்து போயிடும் இன்னும் அடுப்புலேயே இருந்தாக்க. இப்போ எடுத்துட்டா வெளியில் எடுத்துட்டோம்னாலே கரெக்டாக வரும்.